சர்வசக்திக்கு என் வணக்கம். கார ஜோதிடம் திருஞானசும ஜோதிடர். வார்த்தடிப்படை ஜாதக பலன். இந்த வார்த்தடிப்படை ஜாதக பலன் சொல்லுகின்றேன் என்றால் இந்த ஏடு தான். இந்த ஏட்டை வைத்து கொண்டு தான் வார்த்தடிப்பு ஜாதக பலன். இது புதுமையானது. பார்ப்பவருக்கு புதுமை, கேட்பவருக்கு புதுமை, பேசுவோருக்கு புதுமை என்று சொல்லக்கூடிய ஒரு எண்கணிதம். ஆனால் ஜாதக அடிப்படையில் பலன்கள் மடியின்மைக்கு ஐந்து எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்கணிதம் 1, 6, 2, 6, 5 இதெல்லாம் கூட்டா 20. அதோடைய கிரகத்தால் கழிச்சிட்டாக்கா அதை மீதி 2. அப்போ மடியின்மை என்ற ஒரு வார்த்தை விதியின் 2. அது 2ஆம் இடம் பலன். மடியின்மை என்றால் பொதுவாகவே தோஷம் என்ற ஒரு பொருளாகும். மடியின்மை தோஷம் என்ற ஒரு வார்த்தையை குறிக்கின்றது. ஆனால் மடியின்மைக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கிறம் 1, 6, 2, 6, 5 இதெல்லாம் கூட்டால் 20. அதோடைய விதி என்பது 5, 2. அப்போ மடியின்மைக்கு விதி எண் 2ஆம் இடம். அடுத்ததாக ஊக்கம் உடைமை 7 எழுத்து. அந்த ஊக்கம் உடைமைக்கு எண்கிறம் 1, 7, 1, 7, 3, 9, 5 இதெல்லாம் கூட்டாக்க 33. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீறி 6. அப்போ ஊக்கம் உடைமை என்ற சொல்லுக்கு விதியின் 6. ஊக்கம் உடைமை என்றால் உயர்வு என்ற சொல்லாகும். ஊக்கம் உடைமை உயர்வு என்ற சொல்லாகும். அடுத்ததாக ஒற்றாடலுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 3, 5, 6, 5, 1 இதெல்லாம் கூட்டா 20. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீறி 2. அப்போ ஒற்றாடலுக்கு விதியன் 2. ஒற்றாடல் என்பது ஆராய்வது துணிந்தவன் என்று சொல்லாகும். ஒற்றாடல் துணிந்தவன் என்று சொல். மூதேவிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 1, 8, 6 இதெல்லாம் கூட்டாக 15. அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 6. அப்போ மூதேவிக்கு விதியின் 6. மூதேவி 6ஆம் இடம். கணவன் மனைவிகள் எல்லாம் பிரிஞ்சு போய் கிடந்தால் அதுக்கு மூதேவின்னு சொல்லுவாங்க. அந்த மூதேவின்ட்ட வரமாட்டாங்கிறா அந்த சொல்லுத்தான். அதான் மூதேவி 6ஆம் இடம். பாருங்கள், ஸ்ரீதேவிக்கு 7ஆம் இடம் வருகிறது. ஸ்ரீதேவி ஓடாமல் இருப்பவர், கணவனை காக்கக்கூடியவள், 7ஆம் இடத்தை காக்கக்கூடியவள். அதாவது ஸ்ரீதேவிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் 2, 8, 6 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. மூதேவி 7ஆம் இடத்து பலன். கலத்தர சாணம், திருமண சாணம், கூட்டாளி சாணம் என்ற ஒரு என்ற இடத்திலேயே ஸ்ரீதேவி அமர்ந்த கணவனை காக்கக்கூடியவள், குடும்பத்தை காக்கக்கூடியவள் தான் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி கேந்திரத்தில் வருகிறாள், மூதேவி வரிய ஸ்தானத்தில் வருகிறாள். அப்போ ஸ்ரீதேவி கேந்திரத்தில் வருவதனால் குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு வல்லாமை பெற்ற சொல் ஸ்ரீதேவி. அடுத்ததாக கும்பகர்ணன். கும்பகர்ணனுக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 7, 9, 1, 9, 6, 6 இதெல்லாம் கூட்டாக 41. அதோடைய விதி என்பது 5. அப்போ கும்பகர்ணனுக்கு 5ஆம் இடத்து படம். 5ஆம் இடத்து பாவக்கரங்க தோஷமான கிரகங்கள் இருந்தால் தூங்க வச்சு விடாவலாம். 6 மாதம் நித்திரையும் 6 மாதம் விழிப்பும் என்ற சொல்லில் இருக்கிறது 5ஆம் இடத்து பலன். அப்போ கும்பகர்ணன் 5ஆம் இடத்து பலனாக வருகிறார். அடுத்ததாக குலமகளுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்கு உரிய எண்ணிடம் 3, 4, 1, 1, 4 இதெல்லாம் கூட்டாக 13. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 4. அப்போ குலமகளுக்கு விதியின் 4. 4ஆம் இடத்து பலனாக வருகின்றது குலமகள் என்று சொல்லக்கூடியது 4ஆம் இடம். அது கேந்திரத்தில் வருகிறது. அடுத்தது தூக்கத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 7, 7, 1, 7 இதெல்லாம் கூட்டா 22. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 4. அப்போ தூக்கம் என்ற சொல் 4ஆம் இடத்துக்கு சொல்லாமல் இருக்கின்றது. தூக்கத்துக்கு 4ஆம் இடத்துல பாவக்கிரகம் தான் தூங்கிக்கிட்டே இருப்பான். அந்த தேசம் முடிகிற வரலையுமே அந்த தேசம் முடிஞ்சு போனால் டக்குன்னு நின்று அந்த தூக்கம்லாம் கலைஞ்சு போகும். 4ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் நல்ல பலனுள்ள கிரகங்கள் இருந்தால் தூங்க விடாது. அடுத்ததாக விழிப்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6, 7, 6, 2 இதெல்லாம் கூட்டா 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ விழிப்புக்கு 3ஆம் இடம். கண்கள் விழித்து பார்க்கக்கூடியது 3ஆம் இடம். அடுத்ததாக தீபத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6, 9, 7 இதெல்லாம் கூட்டா 22.
அதோடைய விதி என்பது 4. அப்போ தீபம் வந்து 4ஆம் இடத்து பலன். அப்போ 4ஆம் இடத்து வந்து நல்ல கிரகம் இருந்துட்டால் கண்டிப்பாக அவங்க வந்து தீபம் அவங்க குடும்பத்தை எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதான் தீபம். தீபம் என்பது கனிவது பெரிய தீபம் கிடையாது. அதனால் சூரியன் போல் எரியக்கூடியது, அது தீபமாக வரக்கூடியது. தீபந்தான் ஒரு தளத்துக்கு வந்து முழுமையான ஒரு பொருளாக இருக்கக்கூடியது தீபம். அதுக்கெல்லாம் கதைலாம் நிறையா இருக்குது. இந்த ரூம் ஃபுல்லாக அடுக்கி வைக்கணும்னு அடுக்கி வச்சா எப்படி? ஒருத்தன் அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தான், ஒரு மகன். அந்த மகன் அடுக்கி வச்சுன்னா அது நிறைய கிடையாது. இன்னொரு மகன் என்ன செஞ்சுருக்கான், விளக்கை ஏற்றி வச்சுருக்காரு, தீபமாக எரிக்குது. அதுதான் அந்த இடத்த வந்து நிரப்புணுது. அப்போ தீபம் என்பது ஓரிடத்த உலகத்தை நிரப்பக்கூடியது. தீபம் 4ஆம் இடம். அடுத்தது வந்து கறவை மாடு. கறவை மாட்டுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 1, 8, 9, 8, 7 இதையெல்லாம் கூட்டினாக்க 33. அதை கிரகத்தில் கழிச்சிட்டாக்க மீதி 6. அப்போ கறவை மாட்டுக்கு வந்து விதியின் 6. கறவை மாடு வாங்குறவெல்லாம் 6ஆம் இடம் சரியாக இருக்கா, நட்பாக இருக்கா என்று பார்த்து தான் வாங்க வேண்டும். அடுத்ததாக வந்து சினை மாடு. சினை மாட்டுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கையும் 4, 4, 8, 7 இதெல்லாம் கூட்டாக்க 23. அவருடைய விதி என்பது 5. அப்போ சினை மாட்டுடைய விதியின் 5. சென மாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. மாதம் இப்போ பெண்கள் மாதமாக இருந்தால் தான் மாதம்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் வந்து மாதமாக இருந்தால் செனன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் மாடுகள் மாதமாக இருந்தால் செனன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் சினை மாடு. சினை மாட்டுடைய விதியின் 5. அடுத்ததாக வந்து கறக்காத மாடு. அந்த கறக்காத மாட்டுக்கு வந்து 5, 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய 1, 8, 7, 8, 7, 8, 7 இதெல்லாம் கூட்டா 46. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 1. அப்போ கறக்காத மாட்டுக்கு 1ஆம் இடம். அடுத்ததாக வந்து ஆதியந்தம். ஆதியந்தத்துக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிதம் 8, 8, 2, 5, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 37. அதோடைய விதி என்பது 1. அப்போ ஆதியந்தம் என்ற சொல்லுக்கு வந்து விதியின் 1. ஆதியந்தம் என்ற சொல்லுக்கு வந்து விதியின் 1. அந்த 1ஆம் இடம் தான் ஆதியந்தம். அவனுக்கு வந்து ஒரு நாளைக்கே ஒரு நிமிடம் வந்தாலும் கூட அவனுக்கு வந்து ஒரு நிமிடம் வந்தாலே அது ஆதியந்தம் ஆகிறது. ஆதியந்தம் ஒரு நாளைக்கே ஒரு வினாடி அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் வந்து ஆதியந்தத்துடைய விதியின் 1. 1ஆம் இடம் தான் எல்லோருக்கும் ஆதியந்தத்தை சொல்லக்கூடியது. அடுத்ததாக வந்து பசுமாடு. பசுமாட்டுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 9, 5, 8, 7 இதெல்லாம் கூட்டா 29. அது கிரகத்தில் கழிச்சிட்டாக்க மீதி 2. அப்போது பசுமாட்டோடைய விதியின் 2. 2ஆம் இடத்துல வருகிறது பசுமாடு. இப்படி ஒவ்வொரு சாணத்தின் அடிப்படையில் தான் ஜாதக பலன்கிறது ஆண்டோர்கள் சொன்னார்கள். அதன் பிரகாரம்தான் நான் உருவாக்கப்பட்ட என்கிற பலன்கள் சரியாக சொல்லப்பட்டு மனிதனுக்கு வந்து வார்த்தை அடிப்படையிலே யோகங்களும் பாவங்களும் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நான் உணர வேண்டும். எப்படி யோகா வருது அப்படின்னாக்கா, மனுஷனுக்கு வந்து மனுஷனை பேச வைக்கிறது மொழி தான். மொழிக்கு மொழி உணர வைக்கிறதும், ஒவ்வொரு மொழி இன்னொரு மொழியை உணரும். ஒரு மொழி மனிதனை சிந்திக்கும், உணரும். அதான் மொழிகள் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து மொழி தான் ஒவ்வொரு மொழியிலும் தெரிஞ்சுக்கும். இப்போ இங்கிலீஷ் மொழி உலகத்தையே தெரிஞ்சுக்கிட்டு வருது இல்லையா, அது போல தான் அப்போ தமிழ் மொழி எல்லா மக்களையும் உணரக்கூடியது. அதனால் வந்து ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை இந்த துல்லியமாக இந்த எண்கிழத்து மூலமாக வார்த்தை அடிப்படை சொல்லிக்கொண்டு அதுக்குரிய பலன்களும் விதி இன்னும் சொல்லுகின்றேன். மனிதன் பெயரை அவன் பேரை கூப்பிட்டா தான் நிமிந்து பார்க்குறான். பேரை கூப்பிடலாம் அவன் மாட்டி போயிட்டே இருப்பான். அதுபோல் வந்து எல்லாத்தையுமே ஒரு மொழிகள் தான் நிமிர்ந்து பார்க்க வைக்கிறது. ஆனால் வந்து கடவுள் பார்த்து வைக்கிறது அது அப்புறம். வார்த்தைகள் தெரிந்தால் மனிதன் வந்து பேரிட்டு கூப்பிட்டாக்க திரும்பி பார்க்குறான். தான் ஒருத்தனை வந்து வெளி மாநிலத்துக்கு போனாக்கா தமிழ்காரன் ஹிந்திக்காரான்னு சொல்கிற போல் இங்கிலீஷ்காரன் சொல்கிறது போல் இப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு பேர் இல்லை. அந்த மொழி தான் அவங்களுக்கு பேர். இங்கிலீஷ்காரரே தமிழ்காரன் கன்னடத்துக்காரர் தெலுங்குக்காரரே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் நிற்பாங்க. இதான் கணக்கு. ஆனால் மொழி அறிகிறது. மொழிகள் அறிந்தால்தான் மனிதனுக்கு அந்த மொழிகள் உணர முடியும்.
அதனால் ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நான் சொல்லப்பட்டு வருவது உண்மை. காரஜோடும் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.